தொடர்பான திமுக வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, மக்களவை தேர்தலையொட்டி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறது என்ற தலைப்பில் பல்வேறு விளம்பரங்களை திமுக வெளியிட்டு வருகிறது. திமுகவுடைய இந்த தேர்தல் விளம்பரம் சிலவற்றை அற்ப காரணங்கள் கூறி அனுமதி மறுப்பதாக தெரிவித்து அந்த கட்சியின் அமைப்பு செயலர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் எடுத்த அந்த விளம்பரங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும். அப்படி முன் அனுமதி கேட்கும் போது அதை 2 நாட்கள் பரிசீலிக்காமல் 6 நாட்கள் வரை காலதாமதப்படுத்தி நிராகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே அதுபோன்று நிராகரிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் தான் இந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது இதுபோன்று இந்த தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பான வழக்குகள் தொடர்வதென்றால் அதை உச்சநீதிமன்றம் தான் தொடர வேண்டும் என்று கடந்த 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதே போல இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தொடர முடியாது என்ற ஒரு வாதத்தையும் இன்று தேர்தல் ஆணையம் வாதித்தது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விதி என்பது 2004ஆம் ஆண்டுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அதன் பின்னர் வந்த தேர்தலுக்கு அது பொருந்தாது என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதை தொடர்ந்து ஏற்கனவே தெரிவித்தபடி அந்த ஒரு விதியானது 2004ஆம் ஆண்டுக்கு மட்டுமே பொருந்துமா அல்லது அதற்கு பின்னர் நடந்த தேர்தலும் பொருந்துமா என்பது தொடர்பாக கேட்டு விசாரித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதே போல இந்த வழக்கின் விசாரணையும் நாளை மறுநாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நந்தா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு. வேலூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகத்தை ஆதரித்து இயக்குநர் சுந்தர் சி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர்,